வெல்கம் டு லிட்லன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நம்ம பெடகாகி ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வச்சு ஒரு ஓவரால் மேரத்தான் மாதிரி போட்டுட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இவிஎஸ் பேப்பர் 1ல் இவிஎஸில் வரக்கூடிய பெடகாகி கான்செப்ட்ஸில் வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, என்ன மாதிரி கான்செப்டில் இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ அண்ட் மேரத்தான் மாதிரி. இது வந்து டோட்டலாக இதில் 45 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லாங் வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா 2 days தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி லாஸ்ட் டைமில் வந்து அந்த கான்செப்ட்ஸ் அந்த கொஸ்டின்ஸை வந்து ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொத்தம் 45 கொஸ்டின்ஸ் வந்து வரும். உங்களுக்கு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இவிஎஸில் பேப்பர் 1ல் வந்து பெடகாகிலேருந்து மொத்தம் இவிஎஸில் 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் பெடகாகி கான்செப்டில் இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்து ஒவ்வொரு இயர் மொத்தம் 3 இயர் 3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். டோட்டலாக 45 கொஸ்டின்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சுஷ்மா வாண்ட்ஸ் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் டு சென்சிட்டைஸ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த மோஸ்ட் சூட்டபிள் ஸ்ட்ராட்டஜி டு டூ ஸோ. அதாவது சுஷ்மா அப்படின்றவங்க அவங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்ற அதை வந்து இது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. அப்போது கீழே கொடுத்துருக்குற 4 ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து எந்த இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கண்டக்டிங் ஏ டிபேட் இன் கிளாஸ் ரூமில் டிபேட் கண்டக்ட் பண்ணுறது, குரூப் டிஸ்கஷன் பண்ணுறது, போஸ்டர் மேக்கிங் பண்ணுறது, ஹெல்பிங் சில்ட்ரன் டு அடாப்ட் அண்ட் நர்ச்சர் எ பிளான்ட். ஸோ இப்போ நம்ம என்ன அந்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரீ, நம்ம ட்ரீஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றது. ஸோ அப்போ அதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டிமன்றம் மாதிரி வைக்கிறது. ஸோ அதில் வந்து நம்மளால பேச்சுக்கள் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியுமே தவிர அந்த பாதுகாப்புக்கு உண்டான நடவடிக்கையை வந்து எடுக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது லாஸ்ட் ஆப்ஷன் ஹெல்பிங் சில்ட்ரன் டு அடாப்ட், அதாவது குழந்தைங்களுக்கு வந்து அடாப்ட் பண்ண வைக்கிறது அந்த நேச்சரில். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து வருது, என்விரான்மெண்ட்டில் வந்து ட்ரீஸோட இது நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும் பொழுது அதுக்குண்டான ஈக்குவலான ஒரு இதை வந்து நம்ம செய்யணும். அப்படி செய்யும்பொழுது நர்ச்சரிய பிளான்ட்டை வந்து நம்ம வந்து வளர்க்கணும். ஸோ அதான் வந்து நம்ம ட்ரீஸை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா மித்த போஸ்டர் மேக்கிங், குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் டிபேட் வைக்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளோட வெர்பல் இதுதான் இருக்குமே தவிர ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்காது. ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. ஸோ ரிமைனிங் எல்லாமே வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி அவங்களோட அந்த எக்ஸ்ப்ரெசிவ் ஸ்கில்ல தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக அந்த கான்செப்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ், அந்த ட்ரீஸை பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு எமர்ஜென்சி, இது மாதிரி எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறத விட நம்மளோட இது எப்படி வந்து நம்ம அதை பாதுகாக்கிறது, டைரெக்டாக வந்து நம்ம எப்படி பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது. நம்ம வந்து குழந்தைங்களை வந்து அடாப்ட் பண்ண வைக்கிறது, நிறைய செடிகளை வந்து வளர்க்க வைக்கிறது, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொண்டுட்டு வர்றது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. அபய் asked his students to do a survey in groups on disease that people in their neighborhood suffered from. The survey is not mentioned in the textbook. Which option is not relevant for this teaching learning strategy? அதாவது அபய் அப்படின்ற இந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான டிசீஸால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு சர்வே எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அந்த கொடுக்குற ஆக்டிவிட்டி வந்து டெக்ஸ்ட் புக்கில் இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது கீழே கொடுத்துருக்குற 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து அந்த ஆக்டிவிட்டி மெத்தட், அந்த கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டியில் எது வந்து கீழே கொடுத்துருக்குற 4 இதில் வந்து மேட்ச் ஆகாதது, பொருந்தாதது, அப்படி ரிலேட் ஆகாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரொவைடட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ராக்ட் வித் கம்யூனிட்டி. ஸோ இந்த மாதிரி அவங்க சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சர்வே மூலியமாக அவங்க அந்த நெய்பர்ஸ் அந்த கம்யூனிட்டியோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும், என்னென்ன மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே வந்து அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். செகண்ட் ஒன் ஹெல்ப்டு சில்ட்ரன் கனெக்ட் லேர்னிங் வித் ரியல் லைஃப். ஸோ அந்த மாதிரி அவங்க சர்வே எடுக்கும் பொழுது என்ன மாதிரியான டிசீஸ் வந்து பரவுது, ஸோ அதெல்லாம் எப்படி பரவுது அப்படின்ற ஒரு இது வந்து கிடைக்கும், அவங்களுக்கு அந்த ஒரு லேர்னிங் கிடைக்கும். ஸோ ரியல் லைஃபோட அவங்களுக்கு லேர்னிங் வந்து கிடைக்கும். இது வந்து பாசிட்டிவானது. தேர்ட் ஒன், இட் எனேபிள் த சில்ட்ரன் அண்டர்ஸ்டாண்ட்
அண்டர்ஸ்டாண்ட் டேட்டா ஹேண்ட்லிங் அண்ட் ஒர்க் டுகெதர். ஸோ அந்த மாதிரி சர்வே எடுக்கும்பொழுது அவங்க ஒவ்வொரு வீட்டிலையா போய் இந்த மாதிரி எடுக்கும்பொழுது அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேட்டா ஹேண்டில், டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவங்க ஓவராலாக இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ வீட்டில் இவ்வளோ எடுத்திருக்கோம், இன்னும் ஒரு ஸ்ட்ரீட்டில் இவ்வளோ வீட்டில் இவ்வளோ சர்வீஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டேட்டா ஹேண்ட்லிங் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு கெப்பாபிலிட்டி வந்து வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷனுமே பாசிட்டிவானது. கேட்டிருக்கிறது எது வந்து ரெலவென்ட் கிடையாது, நாட் கிடையாது, எது வந்து கரெக்டாக இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் ஒன், இட் ஹெல்ப்டு த கம்யூனிட்டி அண்டர்ஸ்டாண்ட் த டிசீஸ் தட் தே சஃபர்டு ஃப்ரம். அதாவது இவங்க சர்வே எடுக்க சொல்றது வந்து கம்யூனிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது சஃபர்டு ஃப்ரம், அவங்க வந்து சஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் த டிசீஸ் தட் தே சஃபர்டு ஃப்ரம், அவங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிசீஸை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கம்யூனிட்டிக்கு வந்து உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த டீச்சர் சொன்ன ஆக்டிவிட்டி எதுக்காக அப்படின்னா குழந்தைங்களுக்காக. குழந்தைங்க வந்து அந்த டிசீஸ் வந்து எப்படி பரவுது, யாருக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்கு, ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்பொழுது அவங்களோட லேர்னிங் வந்து ரியல் லைஃபோட சிச்சுவேஷனோட என்ன இன்டர்லேட் ஆகுது, அந்த கம்யூனிட்டியோட அவங்களோட நெய்பர்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டேட்டா வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறது வந்து டேட்டா ஹேண்ட்லிங் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வந்து குழந்தைங்களுக்கு புரியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அது வந்து குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்பொழுது அது கம்யூனிட்டிக்கு, அந்த நெய்பர்ஹுட்ஸுக்கு வந்து இதாக இருக்காது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து லேர்னர்ஸோட இதுக்காக இருக்கும் பொழுது கம்யூனிட்டி ஹெல்ப்புக்கு வந்து வராது. ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. Next question number 3. To talk about emergency situation, Priya asked children's experiences when they faced any emergencies. Children narrated their experiences with fire, electric shock and road accidents. She asked questions, assessed their existing understandings and discussed safety aspects using resources such as road safety advertisements from newspapers, and also used LPG and electric bill to discuss safety guidelines on fire and electric shock respectively, which is the most appropriate approach that Priya employed. அதாவது என்ன அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ், இப்போ நம்ம ஏதாவது ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க. அப்படி பேசும்பொழுது பிரியா அவங்க அந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்கிட்ட வந்து ஒரு சில அனுபவங்களை வந்து கேட்குறாங்க. வென் தே ஃபேஸ்டு எனி எமர்ஜென்சிஸ், அதாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் அவங்க ஃபேஸ் பண்ணால் அவங்க எதிர்கொண்டு ஒரு சில அனுபவங்களை வந்து கேட்குறாங்க. ஸோ குழந்தைங்களும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் ஃபயரில், இந்த எலக்ட்ரிக் ஷாக்கில், ரோடு ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான ஒரு சில அனுபவங்களை வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது பிரியா அந்த டீச்சர் அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அசஸ்டு தேர் எக்ஸிஸ்டிங் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட அந்த குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடிய அவங்க அந்த சொல்லக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ், அந்த புரிதலை வந்து அசஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எதை பற்றி அப்படின்னா சேஃப்டி அஸ்பெக்ட்ஸ் யூஸிங் ரிசோர்ஸஸ். நிறைய ரிசோர்ஸஸ் நமக்கு இந்த ஃபயர் என்ஜின்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இது கேஸ் இது மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வந்து அணைக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய சேஃப்டி காசன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ரிசோர்ஸஸ், ரோட் சேஃப்டி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது, அதுக்கப்புறம் ஆல்சோ யூஸ்டு எல்பிஜி அண்ட் எலக்ட்ரிக் பில், இந்த மாதிரியான எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, அசஸ் பண்றாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய புரிதலை அசஸ் பண்றாங்க. அடுத்து இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸை அதை வந்து சரி பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான சேஃப்டி ரிசோர்சஸ் வந்து இருக்கு அப்படின்றதையுமே டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ ஓவராலாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது இவங்க யூஸ் பண்ற இந்த அப்ரோச், அந்த டீச்சர் வந்து யூஸ் பண்ற அப்ரோச் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து இதுதான். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா காக்னேட்டிவ் அப்ரோச், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்ரோச், என்கொயரி அப்ரோச், ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். ஸோ இதுல நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது ரெண்டே தான். என்கொயரி, அதாவது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்ரோச், என்கொயரி அப்ரோச். ஸோ எக்ஸ்பீரியன்ஷியல் அப்படின்றப்ப இங்க எக்ஸ்பீரியன்சஸை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து கரெக்டா இருக்குன்ற மாதிரி தோணும். ஸோ பட் அது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்சஸை பத்தி கேட்கறாங்க, அவங்க வந்து ஆல்ரெடி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அசஸ் பண்றாங்க, டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டிஸ்மே இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு உண்டான ஒரு என்கொயரி ப்ராசஸ் வந்து ஓடும். ஸோ அந்த மாதிரி சேஃப்டி ப்ராசஸை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி சேஃப்டி இது எல்லாம் இருக்கும் அப்படின்றத அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இது பண்றது, இது எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு என்கொயரி மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 3க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த டீச்சர் யூஸ் பண்ற
அப்ரோச் வந்து என்கொயரி அப்ரோச். ஸோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது சேஃப்டி இதை பற்றி சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இப்போ ஃபயர் இது ஆயிருச்சு அப்படின்னா அதில் எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்ரோச்னு சொல்லலாம். ஆனால் பட் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அசஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு என்கொயரி அப்ரோச். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, கம்யூனிட்டி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரிசோர்சஸ் பிகாஸ். அதாவது கம்யூனிட்டி இந்த குழு அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு முக்கியமான ஒரு டீச்சிங் லேர்னிங் ரிசோர்ஸ். அது ஏன் அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து இன்எக்ஸ்பென்சிவ் அண்ட் அசசபிள். இது வந்து இன்எக்ஸ்பென்சிவ், அதனால இது வந்து முக்கியமானது அதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றது கிடையாது. செகண்ட் ஒன், எல்டர்லி பீப்புள் ஆர் வைஸ் அண்ட் ஹேவ் டைம். அதாவது பெரியவங்க எல்லாமே அந்த பெரிய வயசானவங்க எல்லாருமே வந்து இதாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு நேரம் இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுவுமே வந்து கிடையாது. தேர்ட் ஒன், இட் ப்ரொவைட்ஸ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ரியல் செட்டிங். ரியல் செட்டிங்கில் ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸில் நமக்கு லேர்னிங்கை வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியது அந்த கம்யூனிட்டி. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. லாஸ்ட் ஒன் கேன் அக்செப்ட் ஆல் நாலேஜ் அவைலபிள் இன் த கம்யூனிட்டி அன்கிரிட்டிக்கலி. அந்த கம்யூனிட்டியில் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நாலேஜையும் ஒருத்தவங்களால அக்செப்ட் பண்ணிக்கிட முடியும் அப்படின்றது. ஸோ எல்லா நாலேஜையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது சொல்ல முடியாது. கிடைக்கக்கூடிய நாலேஜஸ்ல எது வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் இது பண்ணும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3. ஏன்னா அந்த நெய்பர்ஸோட அதர் பீப்புள்ஸோட அந்த இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது அந்த ரியல் லைஃப் டே டு டே லைஃப் மூலயமா அவங்களுக்கு ஒரு லேர்னிங் வந்து கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, இன் இவிஎஸ் டீச்சிங் லேர்னிங் லிங்கிங் கிளாஸ் ரூம் லேர்னிங் டு லைஃப் அவுட் சைட் தி ஸ்கூல் அண்ட் enriching it implies. அதாவது இவிஎஸ் டீச்சிங் லேர்னிங்ல வந்து நம்ம கிளாஸ் ரூமுக்கு தாண்டி நம்ம வெளியில இருந்து நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கோயிங் பியாண்ட் த டெக்ஸ்ட் புக்கு தாண்டி நம்ம வந்து போகிறது, அது ஒன்று. செகண்ட் ஒன், லிங்கிங் டெக்ஸ்ட் புக் டு குளோபல் என்விரான்மெண்ட் இஸ்யூஸ் அண்ட் கன்சர்ன்ஸ். அதாவது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடியதை நம்ம குளோபல் உலகளாவியில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளோட நம்ம லிங்க் பண்ணுறது. தேர்ட் ஒன், ஓல்ட் ஸ்கூல் அப்ரோச். ஃபோர்த் ஒன், கோயிங் பியாண்ட் கரிக்குலம் தாண்டியே போகிறது அப்படின்றது. ஸோ கரிக்குலம் தாண்டியே போகிறது அந்த கிடையாது. ஓல்ட் ஸ்கூல் அப்ரோச் ஒரு முழுமையான பள்ளி அணுகுமுறை, அதுவுமே கிடையாது. லிங்க் பண்ணுறது, டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத என்விரான்மெண்டல் குளோபல் உலகளாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அக்கறைகளில் வந்து லிங்க் பண்ணுறது, அதுவுமே கிடையாது. என்ன அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கை தாண்டி அதை தாண்டி வந்து படிக்கிறோம் அப்படின்றத அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கு அடுத்தபடியாக படிக்கக்கூடிய அந்த ஒரு தான் நம்ம அவுட் சைட் த ஸ்கூல், அந்த கிளாஸ் ரூமை தாண்டி நம்ம படிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது டெக்ஸ்ட் புக்கு தாண்டி அப்படின்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, to class 3rd students, Rama thought that a father, mother and their children constitute nuclear family, and if grandparents and other relatives stay along, then it is an extended family. What do you think of this? அதாவது என்ன அப்படின்னா, to class 3 students, அதாவது 3rd class, அதாவது ஸ்டாண்டர்ட் 3 அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரமா அப்படின்றவங்க டீச்சர் என்ன டீச் பண்றாங்க அப்படின்னா, ஃபாதர், மதர் அண்ட் தேர் சில்ட்ரன், அந்த இதை வந்து நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இஃப் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டிவ்ஸ் ஸ்டே அலாங், அதே இது வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ், பாட்டி, மற்ற சொந்தக்காரங்க எல்லாமே வந்து தள்ளி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. தள்ளி இருந்தாங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா த டெஃபினிஷன் ஆஃப் யர் ஃபேமிலி இஸ் இன்கரெக்ட். அந்த ஃபேமிலி அப்படின்ற அந்த டெஃபினிஷன் வந்து இன்கரெக்டாக இருக்குது அப்படின்றது சொல்கிறது. ரமா இஸ் இன்சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து அவங்க இன்சென்சிட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்றது. தேர்ட் ஒன், டீச்சிங் லேர்னிங் அப்ரோச் இஸ் நாட் இன்க்ளூசிவ். ஃபோர்த் ஒன், த கான்செப்ட் ஆஃப் ஃபேமிலி ஹேஸ் டு பி தாட் லைக்ஸ், அதாவது அந்த ஃபேமிலி அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்த மாதிரி நம்ம டீச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதில் என்ன அப்படின்னா அவங்க சொல்கிறது அந்த நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்றது என்னன்னா எல்லாருமே இருக்கிற மாதிரி தான். ஸோ அப்போ அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் வந்து அம்மா, அப்பா, குழந்தைங்க எல்லாருமே இருக்கும்பொழுது அதில் சப்போஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ், அதர் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஸ்டே அலாங், அதை தாண்டி அவங்க ஸ்டே அலாங் இதாக இருந்தாங்க அப்படின்னா அது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி.
ஸோ இதில் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்றத நான் மாற்றி சொல்லிட்டேன். நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்றது என்ன அப்படின்னா பேரண்ட்ஸ் குழந்தைங்க இவங்க இருக்கிறது. ஸோ அதில் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் அதர் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஸ்டே அலாங், அங்கே வந்து அதை தவிர்த்து அவங்க வந்து இதாக இருக்கும் பொழுது அது வந்து நம்ம எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் வந்து சப்போஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் அதர் ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஸ்டே அலாங் அவங்களோட இருந்தாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஸோ அப்போது இந்த கான்செப்டில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதில் வந்து ஃபேமிலியோட டெஃபினேஷன் வந்து இன்கரெக்ட் அப்படின்றது கிடையாது. ரமா வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து இன்சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்றது அதுவுமே வந்து இந்த கான்செப்ட்லேருந்து அதை அவங்க தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் கிடையாது. The concept of family has to be taught like this. அதாவது ஃபேமிலி அப்படின்ற கான்செப்ட் இந்த மாதிரி வந்து டீச் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இஸ் நாட் இன்க்ளூசிவாக இல்லை அப்படின்றத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதை வந்து நியூக்ளியர் ஃபேமிலி அது என்ன டீச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாதர் மதர் அவங்க குழந்தைங்க அப்படின்றது இருக்கிறது நியூக்ளியர் ஃபேமிலி. ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அவங்களோட இருந்தால் அது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. ஸோ தனியாக இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து அவங்களோட சேர்ந்து இருந்தாங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு அந்த இது சொல்கிறது அது வந்து ஒரு இன்க்ளூசிவாக ஒரு ஈக்குவலாக வந்து இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த டீச்சிங் லேர்னிங் அப்ரோச் இஸ் நாட் இன்க்ளூசிவ். ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் கரிக்குலம் மே லீட் டு ஹாலிஸ்டிக் லேர்னிங் ஆஃப் சில்ட்ரன் இஃப் இட் இஸ். அதாவது என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் கரிக்குலம் அந்த கரிக்குலம் வந்து மே லீட் டு ஹோலிஸ்டிக் லேர்னிங் ஒரு முழுமையான லேர்னிங் குழந்தைங்களுக்கான ஒரு முழுமையான கற்றலாக இருக்கும் எப்போ அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து இன்டகிரேட்டட், இன்க்ளூசிவ், தீமேட்டிக் அண்ட் லாஸ்ட் ஒன் ஆல் ஆஃப் த அபவ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு கற்றல் வந்து குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து இன்டகிரேட்டட் ஒருங்கிணைக்கப்பட்டதாக இருக்கணும். இன்க்ளூசிவ் ஈக்குவலாக எல்லா இதுலேயுமே வந்து சமமான ஒரு இதாக வந்து கருத்துக்கள் வந்து கொடுக்கணும். ஸோ அதுவுமே வந்து கரெக்ட். தீமட்டிக் அதாவது தீமட்டிக் அப்படின்னா தீம்ஸ் கருத்துக்கள். இப்போ நம்ம ஒவ்வொன்றா அந்த படிக்கிற ஃபுட்ஸ், ஷெல்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து வாட் வி திங்ஸ் டு டூ. ஸோ அந்த மாதிரியான தீம்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு தீமட்டிக்காக வந்து இருக்கணும், ஒரு கருத்து ஒரு தலைப்போடு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுவுமே வந்து கரெக்ட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மூணுமே இன்டகிரேட்டட், இன்க்ளூசிவ், தீமட்டிக் இந்த மூணுமே வந்து குழந்தைங்களுக்கு ஒரு முழுமையான இருந்துச்சு அப்படின்னு இந்த மூணுமே வந்து இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு இவிஎஸ் அப்படின்றது ஒரு முழுமையான கற்றலை நம்மளால கொடுக்க முடியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 ஆல் ஆஃப் த above அப்படின்றதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. The EVS textbook has a chapter on snake charmer if it is intended to make children aware and be sensitized. அதாவது EVS டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஸ்னேக் சார்மர் இந்த பாம்பு பிடிக்கிறவங்களை பற்றி ஒரு சாப்டர் வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கிறது குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது வந்து ஒரு இல்லீகல் ஆக்ட் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி பாம்பு பிடிக்கிறது வந்து இல்லீகல் ஆக்ட்னு சொல்றது தெரியப்படுத்துறதுக்காக. ஸோ அது வந்து வராது. Second one for snake charmers as children do not see them often these days. அதாவது என்ன அப்படின்னா ஸ்னேக் சார்மர்ஸை வந்து குழந்தைங்களால இப்போ இருக்கக்கூடிய நாட்களில் வந்து பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து கிடையாது. இன்னுமே வந்து அந்த பாம்பு பிடிக்கிறவங்க அப்படின்றவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதை அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். Third one, the snake charmers may not harm snakes and they need to provided with alternatives before depriving them of their livelihoods. Last one, the animal keeping is good source of livelihood. ஸோ அந்த எதுக்காக அந்த ஸ்னேக் சார்மர் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பாம்பை பிடிக்கிறவங்க அவங்களோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மைண்ட் செட்டில் எப்படி இருக்கும்னா சரி அதை பிடிச்சி வந்து இது பண்ணிடுவாங்க, அடிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அது எதுக்காக அப்படின்னா அந்த பாம்பு பிடிக்கிறவங்க அதுக்கு எந்த ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதை பிடிச்சி அவங்கள அந்த பாம்புக்கு உண்டான ஒரு வாழ்க்கை சூழலை வந்து போய் விட்டுருவாங்க. அதை புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த சாப்டர் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. which is most relevant to the midday meal time in school. அதாவது அந்த ஸ்கூலில் வந்து மிட் டே மீல் அப்படின்ற வைக்கிறதுக்கான கான்செப்டுக்கான ரிலேட் ஆகக்கூடியது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுக்காக அதை வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் டீச்சிங் லேர்னிங். அதாவது டீச்சிங் லேர்னிங்
இது பண்ணுறதுல இட் ஹேஸ் நத்திங், அதில் ஒன்றுமே கிடையாது, அது வைக்கிறதுனால ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து கிடையாது. செகண்ட் ஒன், இட் இஸ் எ குட் டீச்சிங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இவிஎஸ் டீச்சிங் லேர்னிங். இவிஎஸ் டீச்சிங் லேர்னிங் அதை டீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மிட் டே மீல் டைம் அப்படின்றது. நெக்ஸ்ட் இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ தேர்ட் ஒன், இட் இஸ் ஃபார் சில்ட்ரன் ஹூ கம் எம்டி ஸ்டொமக் டு ஸ்கூல். அதாவது எம்டி ஸ்டொமக்காக வரக்கூடிய குழந்தைகளுக்காக அந்த மிட் டே நடுவில் வந்து கொடுக்கக்கூடிய சாப்பாடு அப்படின்றது. ஸோ அது கிடையாது, எம்டி ஸ்டொமக்காக வர்றவங்களுக்காக அது கிடையாது, எல்லாருக்குமே அந்த சாப்பாடு அப்படின்றது கொடுக்கப்படுறது. லாஸ்ட் ஒன், இட் வேஸ்டஸ் ஏ லாட் ஆஃப் ப்ரீசியஸ் டைம் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் அப்படின்ற அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ இதுவுமே கிடையாது. எதுக்காக அப்படின்னா அதை வந்து ஒரு இதாகவே யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா நம்ம இவிஎஸ்ல ஃபுட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்விரான்மெண்ட் இதை பற்றி படிக்கிறோம். ஸோ அப்படி படிக்கும்போது அந்த மிட் டே மீல் அப்படின்றதையுமே நம்ம ஒரு டீச்சிங் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, வாட் டஸ் லேர்னிங் வித்தவுட் பேர்டன் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இம்ப்ளை. அதாவது பேர்டன் இல்லாமல் கற்றுக்கணும் அப்படின்றது என்விரான்மெண்டல் ஸ்டடீஸில் எதை குறிக்குது அப்படின்றத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லெஸ் வெயிட் ஆஃப் ஸ்கூல் பேக். அதாவது ஸ்கூல் பேக் வந்து கம்மியான வெயிட்டோட இருக்கிறது. லெஸ் நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் இன் இவிஎஸ் டெக்ஸ்ட் புக். இவிஎஸ் டெக்ஸ்ட் புக்கில் வந்து சாப்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது. தேர்ட் ஒன், லோட் ஆஃப் இன்காம்ப்ரிஹென்ஷன் நீட்ஸ் டு பி ரெடியூஸ்டு. அதாவது இன்காம்ப்ரிஹென்சஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அதை வந்து குறைக்கிறது. லாஸ்ட் ஒன், இவிஎஸ் கரிக்குலம் நீட்ஸ் டு பி ரெடியூஸ்டு டு ஹாஃப். அதாவது அந்த இவிஎஸ் கரிக்குலம் அப்படின்றது ஹாஃபாக குறைக்கணும் அப்படின்றது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா லேர்னிங் வித்தவுட் பேர்டன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றுக்கணும் அப்படின்றது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவிஎஸ் கரிக்குலமை வந்து கொஞ்சம் நம்ம பாதியாக குறைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் குழந்தைங்க வந்து கற்றுக்கிடுவாங்க. ஸ்கூல் பேக்கில் வந்து வெயிட் இல்லாமல் இருக்கிறது, நம்பர் ஆஃப் சாப்டர்ஸை வந்து குறைக்கிறது, இன்காம்ப்ரிஹென்ஷன்ஸ் நீட் டு பி ரெடியூஸ்டு. நிறைய இன்காம்ப்ரிஹென்ஷன்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக இருக்காது. இவிஎஸ் கரிக்குலமை வந்து கொஞ்சம் நம்ம பாதியாக குறைச்சோம் அப்படின்னா அந்த பாதியிலேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு சில கான்செப்ட்ஸ் குழந்தைங்க ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 4. Next question number 11, what purpose does group learning serve in EVS classroom? EVS classroomல வந்து group learning அப்படின்றது எந்த நோக்கத்துல உருவாக்கப்படுது, எந்த நோக்கத்துல நடத்தப்படுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேன் லேர்ன் செப்பரேட்லி. அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து தனியாக கற்றுக்க முடியும் அப்படின்றது. ஸோ குரூப் லேர்னிங்கில் வந்து தனியாக கற்றுக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட் வராது. செகண்ட் ஒன், டு செக்ரிகேட் ஹை பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் லோ அச்சீவிங் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நல்லா படிக்கக்கூடியவங்க கொஞ்சம் கம்மியாக படிக்கக்கூடியவங்களை செக்ரேட் பண்ணுறதுக்காக, பிரிக்கிறதுக்காக. ஸோ எப்பவுமே வந்து குழந்தைங்களை செக்ரேட் பண்ணி அவங்கள லேபிள் பண்ணி படிக்க வைக்கிறது அப்படின்றது கரெக்டாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் 2 வராது. தேர்ட் ஒன், டு இன்கல்கேட் வேல்யூஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர் டு எனேபிள் ஈச் சைல்டு பார்ட்டிசிபேட் ஆக்டிவ்லி அண்ட் லேர்ன். ஸோ இந்த மாதிரி குரூப் லேர்னிங்கில் படிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைங்களும் மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு கோஆப்ரேஷனோட, ஒரு டாலரேட்டோட, எல்லாரோட இதையும் ஒரு அக்செப்டன்ஸோட ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி கற்றுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அந்த குரூப் லேர்னிங், டீம் டீச்சிங், பியர் டீச்சிங் எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தேர்ட் ஆப்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். லாஸ்ட் ஒன், டு மேனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸிலி அண்ட் ரெடியூஸ் ஒர்க் லோட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மேனேஜ் பண்ணணும், நம்மளோட ஒர்க்கும் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக குரூப் லேர்னிங் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு குரூப்லையும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட வியூ பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு, ஒவ்வொருத்தனோட வியூ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறதுக்கு, கோஆப்ரேட்டட் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உருவாகிறதுக்காக தான் அந்த குரூப் லேர்னிங் அப்படின்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 வில் பி த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பாலா? பாலா அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரெயின் எய்டட் லேர்னிங் அசைன்மெண்ட், பிரெய்லி அஸ் லேர்னிங் எய்ட், பில்டிங் அஸ் லேர்னிங் எய்ட், பிரெய்லி எய்டட் லேர்னிங் அசஸ்மெண்ட். ஸோ பாலா அப்படின்றதுக்கு உண்டான அந்த ஒரு இது என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஷன் வந்து பில்டிங் அஸ் லேர்னிங் எய்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆர் ஆக்டிவிட்டி ஆர் ஆக்டிவிட்டிஸ் இன் இவிஎஸ் கிளாஸ் ரூம்? இவிஎஸ் கிளாஸ் ரூமில் கீழே கொடுத்துருக்குற 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பிக்சர் ரீடிங், பிக்சர் கொடுத்து அந்த பிக்சரை வந்து ரீட் பண்ண சொல்கிறது, ஃபீல்டு விசிட், யூஸ் ஆஃப் பிளாக் போர்ட். ஸோ இந்த 3மே வந்து என்ன அப்படின்னா நம்ம இவிஎஸ் கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான். ஸோ இந்த 3மே வந்து ஆக்டிவிட்டீஸில் இன்க்ளூட் ஆகும். ஸோ கொஸ்டின் நம்பர் 13
கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 will be the answer. Next question number 14, what do alternative frameworks mean? Alternative frameworks na enna, adukku porul enna அப்படினு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட் புக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் பிசிக்கல் ஃபெனோமினா. அதாவது என்ன அப்படின்னா அந்த அல்டர்னேட்டிவ் ஃப்ரேம்ஒர்க்ஸ் அப்படின்றது நிறைய பிசிக்கல் ஃபெனோமினா பத்தி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் புக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அப்படின்றது. ஸோ அது கிடையாது. அல்டர்னேட்டிவ் அப்படின்றது நம்ம ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வர்றது, குழந்தைங்களுக்காக நம்ம டீச் பண்ணக்கூடிய அதுலயே வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டுட்டு வர்றதா. செகண்ட் ஒன் ஐடியாஸ் தட் டிஃபர் ஃப்ரம் த ஃபார்மலி அக்செப்டட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் த கான்செப்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம புக்லேயோ இதுலேயோ வந்து ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்குது, ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு மாறுதலாக அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சொல்கிறதா வந்து என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு ஈஸியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு தான் அந்த ஃபார்ம் தான், ஒரு டிஃப்ரெண்ட் வேல நம்ம சொல்லக்கூடிய ஃபார்ம் தான் இந்த அல்டர்னேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது. டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடியது ஒரு சிம்பிள் வேல நம்ம புரிய வைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் ஐடியாஸ் ப்ரெசன்ட்லி ஹெல்டு பை சயின்டிஸ்ட் அண்ட் சோசியல் சயின்டிஸ்ட். அதாவது சயின்டிஸ்டாலேயோ சோசியல் சயின்டிஸ்டாலேயோ உருவாக்கப்பட்ட அவங்களால ப்ரெசன்ட் பண்ண ஒரு இதுதான் ஐடியாஸ் தான் இந்த அல்டர்னேட்டிவ் ஃப்ரேம்ஒர்க்ஸ் அப்படின்றது. லாஸ்ட் ஒன் ஆல் ஐடியாஸ் தட் ஆர் ஃபர்ம்லி ஹெல்ட் பை சில்ட்ரன். குழந்தைங்களால இது பண்ணக்கூடிய எல்லா கருத்துக்களும் தான் வந்து அல்டர்னேட்டிவ் ஃப்ரேம்ஒர்க்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் 2, ஐடியாஸ் தட் டிஃபர் ஃப்ரம் ஃபார்மலி அக்செப்ட் பண்ண ஃபார்முலா, ஒரு ஃபார்மல் மெத்தடில் அக்செப்ட் பண்ண ஒரு எக்ஸ்பிளனேஷன், கான்செப்டுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷனை டிஃபர் பண்ணி குழந்தைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் அல்டர்னேட்டிவ் ஃப்ரேம்ஒர்க்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15, உமன் ஆர் வீக்கர் தென் மேன். இட் இஸ் அதாவது பெண்கள் அப்படின்றவங்க ஆண்களை விட வந்து பலவீனமானவங்க அப்படின்னு சொல்றது. ஸோ இது ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா மீத், சயின்டிஃபிக் ஃபேக்ட், ஸ்டீரியோடைப், சூப்பர் சிசியன். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகிறது டக்குன்னு பார்க்குறது ஸ்டீரியோ டைப்பை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஸ்டீரியோ டைப் கிடையாது. என்ன அப்படின்னா ஒரு மூட நம்பிக்கை. ஆண்கள் வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து பலவீனமானவங்க அப்படின்னு சொல்றது ஒரு மூட நம்பிக்கை. ஸோ கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் வந்து மித். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி த ஆன்சர். Next question number 16, which one of the following should not be the objective of teaching EVS at primary level as per NCF 2005? அதாவது கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸ்ல எது வந்து அக்கார்டிங் டு NCF 2005 அப்ஜெக்டிவ் கிடையாது, இவிஎஸோட அப்ஜெக்டிவ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், டு நர்ச்சர் த கியூரியாசிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி ஆஃப் த சைல்ட் பர்டிகுலர்லி இன் ரிலேஷன் டு த நேச்சுரல் என்விரான்மெண்ட். நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட்டிவிட்டி வந்து டெவலப் பண்றது. செகண்ட் ஒன், டு என்கேஜ் த சைல்ட் இன் எக்ஸ்ப்ளோரேட்டரி அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ் டு அக்வயர் பேசிக் காக்னிட்டிவ் and psychomotor skills through observation, classification, inference, etc. Third one, to train children to locate and comprehend relations between natural, social and cultural environment, to develop the precise quantitative skills among children through understanding of environmental issues. So அந்த primary level எது வந்து பிரைமரி லெவலில் அக்கார்டிங் டு NCF 2005 EVSல எது வந்து அப்ஜெக்டிவ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸை வந்து இது பண்ணுறது, ஒரு அப்சர்வேஷன், கிளாசிஃபிகேஷன், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, இதுவுமே வந்து பாசிட்டிவ் தான். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களை வந்து ஒரு நேச்சுரலுக்கும் சொசைட்டிக்கும் அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களுக்கு என்னென்ன மாதிரியான ரிலேஷன்ஸ் இருக்குது, ஹியூமன்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதுவுமே பாசிட்டிவானது. லாஸ்ட் ஒன், டு டெவலப் ப்ரிசைஸ் குவான்டிடேட்டிவ் ஸ்கில்ஸ். ஒரு குவான்டிடேட்டிவான, குவாலிட்டேட்டிவ் இல்லை, ஒரு குவான்டிடேட்டிவான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எது மூலியமாக அப்படின்னா என்விரான்மெண்டல் இஷ்யூஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலியமா. ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17, EVS for classes 3 to 5 is a subject area which integrates. அதாவது குழந்தைங்களுக்கு அந்த EVSல வந்து 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சப்ஜெக்ட் ஏரியா, EVS சப்ஜெக்ட் ஏரியாவை வந்து இன்டகிரேட் பண்றது, ஒருங்கிணைக்கிறது. இதெல்லாம் நம்ம இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கான்செப்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸோட கான்செப்ட், அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ஸோ சயின்ஸ் இது மட்டும் கிடையாது.
Second one, concept and issues of science, social studies and environmental education. ஸோ நம்ம இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா 3rd to 5th வந்து இன்டகிரேட் பண்ணுறது என்னென்ன மாதிரியான சப்ஜெக்ட் ஏரியாஸ் இருக்கணும் அப்படின்னா சயின்ஸ், சோசியல் ஸ்டடீஸ், என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இது ஆல்ரெடி நம்ம வந்து என்விரான்மெண்டல் பெடகாகி கிளாஸஸ் வீடியோவில் போட்டுக்கிறோம். ஸோ இந்த 3 இதையுமே இன்டகிரேட் பண்ணி போடணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் வந்து option 2. Next question number 18, which of the following is true with respect to EVS? அதாவது EVS பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்திருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், EVS is a subject taught from class to 5. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து டீச் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் EVS அப்படின்றது. செகண்ட் ஒன், ஃபார் கிளாஸ் 1 to 2nd EVS இஸ் taught through language and mathematics. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வரைக்கும் வந்து அந்த ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 2 வரைக்கும் நம்ம டீச் பண்ணக்கூடிய அந்த EVS வந்து லாங்குவேஜ் மூலியமா மேத்தமெட்டிக்ஸ் மூலியமா டீச் பண்றது. தேர்ட் ஒன், ஃபார் கிளாஸஸ் 6th, 3rd, 4th issues and concerns of EVS are taught through language and mathematics. Second standard, 3rd standard, 4th standardக்கு வந்து நம்ம அந்த EVS ஓட issues, concerns எல்லாத்தையுமே வந்து language and mathematics மூலமா சொல்லி கொடுக்கிறது. ஸோ 3rd standard, 4th standardக்கு கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போதான் ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸில் பார்த்தோம். 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம சப்ஜெக்ட் ஏரியாஸை எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா இஸ்யூஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் ஆஃப் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னு சொன்னோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மூலமாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற அந்த இது இல்லை. ஸோ 3rd ஆப்ஷன் வராது. லாஸ்ட் ஆப்ஷன், for classes 1st and 2nd, concerns and issues of EVS are taught through science and social science. ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்ரெடி இதையுமே வந்து நம்ம பெடகாகி கிளாஸ்க்கு சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம டீச் பண்ணுறது லாங்குவேஜ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் மூலியமாக வந்து நம்ம இந்த லாங்குவேஜ் அதர் சப்ஜெக்ட்ஸ் மூலியமா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம EVS இது பெடகாகியில் சொல்லியிருப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 will be the answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19, children get lot of space to learn EVS through exploration. This indicates that, அதாவது குழந்தைங்க வந்து EVSல வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் அது மூலியமா எக்ஸ்ப்ளோர் பண்றது மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்றது மூலியமா நிறைய கத்துக்க முடியும் அப்படின்றது. ஸோ இது வந்து எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், EVS இஸ் லேர்ன் த்ரூ ரோட், அதாவது மனப்பாடம் பண்றது மூலியமா கத்துக்கிறது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஆனது. ஏன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்றது, நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம வந்து வெளிப்படுத்தி படிக்கக்கூடிய நம்மளோட எக்ஸ்பிளனேஷன், நம்மளோட எக்ஸ்பிரஷன் பண்ணி படிக்கக்கூடிய விஷயம். ஸோ அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி ரிலேட்டடானது இருக்கும்பொழுது மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுன்னு வராது. செகண்ட் ஒன், லேர்ன் த்ரூ இன்ஃபர்மேஷன் மூலியமா கற்றுக்கக்கூடியது அப்படின்றதுமே கிடையாது. EVS இஸ் சைல்டு சென்டர்ட் அப்படின்றது ஏன்னா குழந்தைங்க அதில் இன்வால்வ் ஆகுறாங்க, ஆக்டிவாக இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அவங்க ஹிண்ட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்றப்போ EVS வந்து சைல்டு சென்டர்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 3. Next question number 20, which of the following is a suitable sub-theme under the theme suggested in the EVS syllabus? EVS syllabusல இருக்கக்கூடிய தீம்ல கீழே கொடுத்துருக்கிற 4 இதுல எது வந்து சப்தீமா வரும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ஒரு செப்பரேட் தீம், ஃபுட் அப்படின்றது செப்பரேட் தீம், திங்ஸ் வி மேக் அண்ட் டூ இதுவுமே வந்து ஒரு தீம்ஸாகவே இருக்கக்கூடியது. இதில் அனிமல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு தீம்ல அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு சப் தீம். ஸோ கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ டெசிரபிள் ப்ராக்டிஸ் ஃபார் அன் EVS டீச்சர்? ஒரு EVS டீச்சருக்கு எது வந்து பெஸ்ட்டான ப்ராக்டிஸாக இருக்கும் கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் ஒன், அட்ரஸிங் மல்டி கல்ச்சுரல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டைவர்ஸ் classrooms, encouraging children to provide important information related to the concepts of EVS, linear arrangement of 6 themes of EVS, relying only on textbooks. அதாவது ஒன்லி டெக்ஸ்ட் புக்ஸை மட்டும் யூஸ் பண்ணுறது ஒரு பர்ஃபெக்ட் டீச்சர் கிடையாது. லீனியர் அரேஞ்ச்மெண்ட் 6 தீம்ஸ்க்கு உண்டான அந்த நம்ம 6 தீம்ஸ் சொல்லியிருப்போம், எப்படி வந்து சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்ற அந்த 6 தீம்ஸ் சொல்லியிருப்போம். அதை வந்து லீனியர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அதுவுமே கிடையாது. என்கரேஜ் பண்ணுறது, குழந்தைங்களை வந்து அவங்களே வந்து அந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை வந்து
சொல்ல வைக்கிறது அதுவும் கிடையாது. அட்ரஸிங் மல்டி கல்ச்சுரல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் டைவர்ஸ் கிளாஸ் ரூம்ஸ். ஒரு கிளாஸ் ரூம்ஸில் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான அந்த மல்டி கல்ச்சுரல் டைமென்ஷன்ஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட டீச்சிங்கை வந்து அவங்கள பெர்ஃபெக்டாக கொண்டுட்டு போக முடியும். ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு டீச்சராக வந்து ஒரு டெசிரபிளாக வந்து இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 21க்கு answer will be option 1. Next question number 22. Which of the following is or are important in constructing knowledge in EVS by the children? குழந்தைங்களால கீழே கொடுத்துருக்கிற 4 ஆக்டிவிட்டீஸில் ABCDயில் அந்த 4 ஆக்டிவிட்டீஸில் எது வந்து EVSல வந்து நாலேஜை வந்து அவங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், முக்கியமாக இருக்கும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் சில்ட்ரன். ஸோ கன்ஸ்ட்ரக்டிங்னால என்ன அப்படின்னா குழந்தைங்க வந்து ஆக்டிவாக ஒரு ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பேஸ்டு ஆன் தேர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அவங்க வந்து நியூ நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. ஸோ ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது கரெக்டு. கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஆஃப் சில்ட்ரன், குழந்தைங்களோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸ் ஆர் யாராவது, ஸோ அவங்களோட அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதுவுமே அவங்களுக்கு ஒரு நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டெக்ஸ்ட் புக் ஆஃப் இவிஎஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து கெயின் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், கெயின் பண்ண ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன் அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டெஃபனிஷன் கிவன் இன் த டெக்ஸ்ட் புக் ஆஃப் இவிஎஸ், அதாவது டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன், டெஃபனேஷன். ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து அவங்க பேசிவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறது. அது ஒன் ஆஃப் த ரிசோர்ஸஸ் தான் தவிர அதில் இருக்கக்கூடிய அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிசி இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்டிங் நாலேஜில். ஸோ ஆப்ஷன் வந்து எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ABC வந்து கரெக்டானது. ஸோ கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23. சில்ட்ரன் கேன் பி எஃபெக்டிவ்லி என்கேஜ்டு இன் EVS லேர்னிங் த்ரூ, அதாவது குழந்தைங்க வந்து எதில் எஃபெக்டிவாக இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றது கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நேரேட் பண்ணுறது, அவங்க ஒரு சுச்சுவேஷன் நேரேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டோரி சொல்கிறது, நம்ம நிறைய ஏதாவது ஸ்டோரியை சொல்லி அது மூலியமாக வந்து கற்றுக்கிறது, ஃபுட்டை பற்றியோ இல்லாட்டி ஏதாவது கன்சர்வேஷன் ஆஃப் ட்ரீஸ் அதெல்லாம் பற்றி வந்து சொல்லும் பொழுது அவங்க வந்து எஃபெக்டிவாக அதில் வந்து அந்த லிசனிங் அந்த இது என்கேஜ் ஆகும். எஃபெக்டிவ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் பை டீச்சர் வந்து எஃபெக்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்காது. லாஸ்ட் ஒன் எஃபெக்டிவ் டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் கான்செப்ட்ஸ் பை த டீச்சர். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி செஞ்சு காமிச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ இது வந்து கொஞ்சம் மோரார்லெஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சி ஆப்ஷன் வந்து வராது. ஸோ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் வந்து சி ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியது எதுவுமே வந்து வராது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. Objectives of EVS teacher who encourage his or her children to observe animals and make pictures on their own is R2. அதாவது EVS டீச்சரோட அப்ஜெக்டிவ் அதாவது என்ன அப்படின்னா எந்த மாதிரியான என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அனிமல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அண்ட் மேக் பிக்சர்ஸ் ஆன் தியர் ஓன். அவங்களே அந்த பிக்சர்ஸை வந்து அந்த அனிமல் பார்க்குற அனிமலை அவங்களே அதோட பிக்சர்ஸை வந்து இப்போ ஒரு டாக்கை பார்க்குறாங்க, ஒரு மாடை பார்க்குறாங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு அனிமலை பார்க்குறாங்க அப்படின்னா அதை பார்த்ததோட இமேஜை வந்து அவங்களே தயாரிக்கிறது. ஸோ அப்படி பண்ணுறதுனால அதோட நோக்கம் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் டெவலப் கிரியேட்டிவிட்டி ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்கிட்ட அந்த கிரியேட்டிவிட்டியை டெவலப் பண்ணுறது. ஸோ இது பாசிட்டிவ். ஏன்னா அந்த பார்த்த விஷயத்தை அவங்களே வந்து ஓனாக கிரியேட் பண்ணும்பொழுது உருவாக்கும் பொழுது அந்த கிரியேட்டிவிட்டி டெவலப் ஆகும். செகண்ட் ஒன் அப்சர்வேஷன் அண்ட் டிசைன் ஸ்கில்ஸ் ஆஃப் சில்ட்ரன். குழந்தைங்கிட்ட அப்சர்வேஷன், ஏன்னா அவங்க பார்த்து அதை வந்து உருவாக்க போகிறாங்க. ஸோ அப்சர்வேஷன் டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதை டிசைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில், அந்த ட்ரா பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். ஸோ செகண்ட்மே வந்து பாசிட்டிவ். தேர்ட் ஒன் டெவலப் அஸ்தட்டிக் சென்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஸோ அந்த இதை அப்சர்வ் பண்ணி அவங்க அதை வந்து உருவாக்குறாங்க, ட்ரா பண்ணுறாங்க, அதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், ஒரு ஜாய்ஃபுல் வந்து கொடுக்கும். ஸோ தேர்ட் ஒன்மே கரெக்ட். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகிட்ட கிரியேட்டிவிட்டியை வந்து டெவலப் பண்ணுறது, அப்சர்வேஷன், டிசைன் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது, ஒரு அஸ்தட்டிக் லேர்னிங்கோட ஒரு ஜாயையுமே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பாசிட்டிவானது. ஸோ கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் 4 வில் பி த ஆன்சர். ABC.
இந்த மூணுமே வந்து அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. இன் EVS லேர்னிங் ஆஃப் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் வைல் ஒர்க்கிங் குரூப்ஸ் இஸ் என்கரேஜ்டு பிகாஸ். அதாவது EVS லேர்னிங்ல வந்து குரூப் ஒர்க்கிங்ல கிராஃப்ட் ஆர்ட் எல்லாமே என்கரேஜ் பண்றாங்க, அதுக்கு வந்து பாசிட்டிவா கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், குரூப் லேர்னிங் இஸ் ஈஸியர் அண்ட் வெரி எஃபெக்டிவ் ஸ்ட்ராட்டஜி ஃபார் டீச்சர்ஸ் டு டேக்கிள் த ப்ராப்ளம் ஆஃப் இன்டிசிப்ளினை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது வந்து ஈஸியானதுன்னு சொல்லிட்டு, ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ், இது வராது. செகண்ட் ஒன், குரூப் லேர்னிங் ப்ரோமோட்ஸ் பியர் லேர்னிங். பியர் லேர்னிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்றது, ஸோ இது பாசிட்டிவானது. குரூப் லேர்னிங் இம்ப்ரூவ் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அந்த குரூப்பில் வந்து அவங்க சேர்ந்து பண்ணும் பொழுது அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது, அவங்களுக்கு உண்டான உரையாடல் அப்படின்றது டெவலப் ஆகும். அடுத்து லாஸ்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் இன் கம்ப்ளீட்டிங் த சிலபஸ் ஆஃப் EVS இன் டைமுக்குள்ளே வந்து EVS சிலபஸை வந்து முடிக்க முடியும் அப்படின்றதுக்காக குரூப் லேர்னிங் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக மட்டுமே தவிர சிலபஸை வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் B and C வந்து கரெக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 வில் பி த ஆன்சர். Next question number 26. Which of the following is or are the most effective resource for EVS learning? EVS learningக்கு வந்து கீழே கொடுத்துருக்கிற 4 ஃபேக்டர்ஸில் எது வந்து எஃபெக்டிவான நல்ல பெஸ்ட்டான ரிசோர்ஸ் அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ், செகண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி, நியூஸ் பேப்பர்ஸ், கிளாஸ் ரூம். ஸோ இந்த இதில் வந்து கிளாஸ் ரூம் அப்படின்றது அந்த கிளாஸ் ரூமில் தான் நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் ரூம் வந்து ஒரு ரிசோர்ஸ் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி, நியூஸ் பேப்பர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேர்னிங் ரிசோர்ஸஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ். கிளாஸ் ரூம் அப்படின்றது நம்ம கிளாஸ் ரூமில் தான் இந்த இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ABC இந்த மூணுமே வந்து பெஸ்ட் எஃபெக்டிவ் ரிசோர்ஸாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 ABC. Next question number 27. Which of the following principle of learning is followed in EVS? EVSல எந்த learning of principle, நம்ம வந்து learning principle வந்து EVS pedagogy classல போட்டிருப்போம். அந்த இதில் வந்து இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸில் கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எது கரெக்டானது, எந்த பிரின்சிபிளை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் குளோபல் டு லோக்கல், செகண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டு கான்கிரீட், தேர்ட் அன்னோன் டு நோன், ஃபோர்த் நோன் டு அன்னோன். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் டு குளோபல் தான் வருமே தவிர குளோபல் டு லோக்கல் வராது. ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டும் வராது. செகண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டு கான்கிரீட் கிடையாது, கான்கிரீட் டு அப்ஸ்ட்ராக்ட், ஸோ அது வந்து ரிப்பீட்டடாக இருக்குது, அப்போ செகண்ட் ஆப்ஷனும் வராது. தேர்ட் ஒன் அன்னோன் டு நோன் டு அன்னோன் தான் கரெக்டு, தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டு. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் நோன் டு அன்னோன். ஸோ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆப்ஷன் 4 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ டூல் ஃபார் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் இன் EVS? EVSல ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூலில் கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் இது வந்து டூல் கிடையாது அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போர்ட்ஃபோலியோ, செகண்ட் ரேட்டிங் ஸ்கேல், தேர்ட் அனக்டேட்டல் ரெக்கார்ட்ஸ், ஃபோர்த் ஒன் ஆனுவல் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஸோ போர்ட்ஃபோலியோ, ரேட்டிங் ஸ்கேல், அனக்டேட்டல் ரெக்கார்ட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டோட டூல்ஸ். ஆனுவல் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்றது எதுக்குரியது அப்படின்னா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அதுக்குரியது. ஸோ ஆனுவல் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டூல் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 28க்கு ஆன்சர் ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஷுட் பி அவாய்டட் வைல் அசஸிங் சில்ட்ரன் இன் EVS? EVSல நம்ம குழந்தைங்கள அசஸ் பண்ணும்பொழுது இது கீழே கொடுத்துருக்கிற 4 இதில் எதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் ஜட்ஜிங் த ஆன்சர்ஸ் கிவன் பை சில்ட்ரன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட் ஆர் ராங், அதாவது குழந்தைங்க கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸை வந்து எது சரி எது தப்பு அப்படின்றத வந்து ஜட்ஜ் பண்ணுறது. செகண்ட் ஒன் டிஸ்கஸ் வாட் வி ஹேவ் லேர்ன்ட் கிவன் அட் த எண்ட் ஆஃப் ஈச் சாப்டர் ஆஃப் EVS புக் டெக்ஸ்ட் ஆஃப் கிளாஸ் ஃபிஃப்த் கிளாஸ் புக்கில் ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் பின்னாடி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுறது. தேர்ட் இது யூஸ் இண்டிகேட்டர்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட்டுக்கு சில இண்டிகேட்டர்ஸ், சில டெக்னிக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. லாஸ்ட் ஒன் குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் லேர்னிங். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறது, குழந்தைங்க வந்து சொன்னதில் எது சரி எது தப்பு அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. எ டீச்சர் ஆஃப் கிளாஸ் 5th கண்டக்ட்ஸ் an activity in which she asks her student to drop some sugar on the ground and asks them to wait until the ants come here.
comes there. Children can have a meaningful learning from this activity if teacher. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி வந்து 5th கிளாஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா குழந்தைங்கிட்ட வந்து கொடுத்து குழந்தைகிட்ட வந்து சுகர் சீனியை வந்து அந்த சர்க்கரை அந்த இதை கொடுத்து கீழே கிரவுண்டில் வைக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அது எறும்பு வந்து அதை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அதை வந்து வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி அதை வாட்ச் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை எப்படி குழந்தைங்க வந்து மீனிங்ஃபுல்லாக இது பண்ணிக்கிற முடியும், டீச்சர் என்ன பண்ணால் அந்த ஆக்டிவிட்டியிலேருந்து மீனிங்ஃபுல்லாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், என்கரேஜஸ் ஹேர் ஆர் ஹிஸ் சில்ட்ரன் டு அப்சர்வ் த ஆக்டிவிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு அவங்களை என்கரேஜ் பண்ணுறது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு, குழந்தைங்க என்ன பார்த்தாங்க அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது. தேர்ட் ஒன், அவங்க என்ன பார்த்தாங்க, அவங்க பார்த்தது அவங்க பார்த்த அந்த அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணது டிஸ்கஷனை பேஸ் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. லாஸ்ட் ஒன், கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண வைக்கிறது. என்கரேஜ் ஹர் ஹிஸ் சில்ட்ரன் டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அட் தியர் ஹோம் ரிலேட்டட் டு த ஆக்டிவிட்டி. இவங்க கிளாஸில் செஞ்ச ஆக்டிவிட்டியை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஹோமில் போய் அதில் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது. ஸோ இதுக்கு பெஸ்ட்டாக எது இருக்கும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன், அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறது. அவங்க பண்ண அந்த ஆக்டிவிட்டியில் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சு அது மூலியமாக அவங்க என்ன அப்சர்வ் பண்ணாங்க, என்ன வந்து என்ன பார்த்தாங்க அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது. ஸோ எப்போ பெனிஃபிட்டாக அவங்களுக்கு வந்து மீனிங்ஃபுல் லேர்னிங் கிடைக்கும் அப்படின்னா அவங்கள அப்சர்வ் பண்ண வச்சு அவங்க கற்றுக்கிட்டதை அவங்க பார்த்ததை வந்து என்ன பார்த்தாங்க, என்ன வந்து அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது, டிஸ்கஸ் பண்ண வைக்கிறது. இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31. Which of the following is one of the 6 themes suggested in the EVS syllabus as per NCF 2005? ஸோ இவிஎஸில் நம்ம 6 themes பார்த்துருப்போம். என்னென்ன வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், இவிஎஸில் 1st ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்டுக்கு வந்து என்ன தீம்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றத அதை வந்து NCF 2005 அக்கார்டிங் டு அவங்க சொன்னபடி அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி கீழே கொடுத்துருக்குற 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து ஒன் ஆஃப் த சிக்ஸ் தீம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து மெட்டீரியல், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், திங்ஸ் வி மேக் அண்ட் டூ, ஹவு திங்ஸ் ஒர்க். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஹவு திங்ஸ் ஒர்க் இது எல்லாமே வந்து நம்ம ஹையர் ஸ்டடீஸில் 6th ஸ்டாண்டர்ட் அந்த 6th 7th அந்த ஸ்டாண்டர்டில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இவிஎஸ் அப்படின்றது பிரைமரி கிளாஸஸில் நம்ம 1 to 5 படிக்கிறது. ஸோ அதில் வந்து திங்ஸ் வி மேக் அண்ட் டூ இதுதான் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ண அதாவது NCF 2005 வந்து சஜஸ்ட் பண்ண 6th தீமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த தீம் திங்ஸ் வி மேக் அண்ட் டூ. ஸோ கொஸ்டின் நம்பர் 31க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32. வாட் ஷுட் பி அவாய்டட் இன் அனெக்டேட்டல் ரெக்கார்ட்ஸ்? இப்போ நம்ம ஒரு அனெக்டேட்டல் ரெக்கார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின். ஸோ அனெக்டேட்டல் ரெக்கார்ட் அப்படின்றது என்னென்னா நம்ம கிளாஸில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, ஸோ எதில் அவங்க வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஓவரால் இதை ரெக்கார்ட் பண்ணுறதா அந்த அனெக்டேட்டல் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம அதில் பண்ணும்பொழுது எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஐடென்டிஃபையிங் மெயின்லி ப்ராப்ளமெட்டிக் சுச்சுவேஷன்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராப்ளமெட்டிக் சுச்சுவேஷன்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது வந்து அனெக்டேட்டல் ரெக்கார்டில் கிடையாது. அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஃபுல் ஆக்டிவிட்டீஸ், அவங்க சக்ஸஸ், அவங்களுக்கு என்னென்ன ஃபெயிலியர்ஸ் நடக்கு, அவங்க எதில் வீக்காக இருக்காங்க, எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸையும் பண்ணுறதா அனெக்டேட்டல் ரெக்கார்ட். ஸோ அதில் வந்து ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸை மட்டும் பார்க்குறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வராது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ஒரு முடிவை சொல்கிறதுக்காக இந்த பையன் இப்படி சொல்லி அந்த ஒரு ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை உருவாக்குறதுக்காக நம்ம அனெக்டேட்டல் ரெக்கார்ட் யூஸ் பண்ணல. ஸோ பி ஸ்டேட்மெண்ட்டும் வராது. ரெண்டுமே வந்து நம்ம அனெக்டேட்டல் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். தேர்ட் ஒன், ஐடென்டிஃபையிங் ஸ்ட்ரென்த்ஸ் அண்டு வீக்னஸ். அனெக்டேட்டல் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட வீக்னஸ் என்ன, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத பார்ப்போம். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸுமே வந்து இன்க்ளூட் ஆகும். லாஸ்ட் ஒன், அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ டியுமே வந்து கரெக்டானது. ஸோ அப்போ நம்ம எதை தவிர்க்கணும் அப்படின்னா
ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸை மட்டும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இல்லாட்டி அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்காக, அவங்கள வந்து நம்ம இப்படித்தான் காமிக்கிறதுக்காக ஒரு குழந்தைய வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து உருவாக்குறது, இந்த ரெண்டையுமே வந்து தவிர்க்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 32க்கு A and B should be avoided in anecdotal records. So question number 32க்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா A and B ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 32, how will you plan for an integrated EVS classroom? EVS ஒரு இன்டகிரேட்டடான ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு EVS கிளாஸ் ரூமுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம், நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், கம்பைன் 2 or more சப்ஜெக்ட் ஏரியாஸ் இன்டூ 1 லெசன். இப்போ EVS அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய சப்ஜெக்ட் ஏரியாஸை நம்ம வந்து 2 அதுக்கு மேற்பட்டதையும் நம்ம கம்பைன் பண்ணுறது. செகண்ட் ஒன், செப்பரேட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் இன்டூ எ டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். நமக்கு கேட்டுக்கிறதே இன்டகிரேட்டட் கிளாஸ் ரூம். இன்டகிரேட்டட் மீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சு ஒரு ஹோல் இதாக வந்து நம்ம கொடுக்கக்கூடியதான் அந்த இன்டகிரேட்டட் மீன்ஸ். ஸோ அதில் வந்து செப்பரேட் பண்ணுறது அப்படின்றதுலாம் வரவே வராது. அடுத்து, அரேஞ்ச் செப்பரேட் டீச்சர்ஸ் ஃபார் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். சயின்ஸுக்கு தனியாக, சோசியல் சயின்ஸுக்கு தனியாக செப்பரேட் டீச்சர்ஸ் வைக்கிறது. EVSல நம்ம எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி படிப்போம். சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி படிக்கும் பொழுது சோசியல் சயின்ஸுக்கு தனியாக, சயின்ஸுக்கு தனியாக செப்பரேட் டீச்சர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது வராது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வராது. லாஸ்ட் ஒன், என்விரான்மெண்டல் சயின்ஸுக்குன்னு தனியாக டீச்சரை வந்து நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணி வைக்கிறது, அதுவுமே வராது. ஸோ பெஸ்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 or more சப்ஜெக்ட் ஏரியாஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணி ஒரு லெசனாக வந்து கொடுக்கறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 33க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34, புனித் கேவ் ஹிஸ் கிளாஸ் 5 learners an outline of human body and asked them to draw the digestive system before teaching chapter on food. புனித் வாண்டட் டு. அதாவது புனித் அப்படின்ற அந்த சயின்ஸ் டீச்சர் வந்து கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ்ட ஒரு ஹியூமன் பாடியோட அவுட்லைனை கொடுத்து அதில் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமை வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு முன்னாடி அப்படின்னா ஃபுட் அப்படின்ற சாப்டரை வந்து டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ஃபுட் அப்படின்றத டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி டைஜஸ்டிவ் சிஸ்டமை பற்றி ஏன் அவங்க வந்து வரைய சொல்கிறாங்க, அது எதுக்காக அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், டெஸ்ட் இஃப் லேர்னர்ஸ் குட் மேக் லேபிள்டு டயக்ராம்ஸ். அதாவது குழந்தைங்களால அந்த டயக்ராம்ஸில் வந்து லேபிள் பண்ண முடியுதா, அதை வந்து மார்க் பண்ண முடியுதா அப்படின்றது பார்க்குறது. ஸோ இது வந்து வராது. மார்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதுக்காக இல்லை, அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக ஒரு ஐடியாவை வந்து இது பண்ணுறதுக்காக தான். செகண்ட் ஒன், எலிசிட் லேர்னர்ஸ் ஐடியாஸ் அபவுட் டைஜஷன் பற்றி குழந்தைங்களோட ஐடியாஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இது வந்து கரெக்டானது. ஏன்னா ஒரு ப்ரீ ஆக்டிவிட்டி மாதிரி, அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஆக்டிவிட்டியில் குழந்தைங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றத ஒரு அவங்களோட ப்ரீவியஸ் நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணுற ஒரு ப்ரீ ஆக்டிவிட்டி மாதிரி. தேர்ட் ஒன், ஐடென்டிஃபையிங் லேர்னர்ஸ் வித் குட் டிராயிங் ஸ்கில்ஸ். நல்ல டிராயிங் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது வராது. லாஸ்ட் ஒன், எவாலுவேட் லேர்னர்ஸ் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் அப்படின்ற ப்ராசஸில் குழந்தைங்களை எவாலுவேட் பண்ணுறது. ஸோ அதுக்காக இல்லை, அந்த கான்செப்டில் உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான அந்த ஃபுட் அப்படின்றத கொண்டுட்டு வர்றதுக்காக, அதை வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்காக டைஜஸ்டிவில் இம்பார்ட்டண்ட் ஒரு பார்ட்டை வந்து எதுக்காக டைஜஸ்டிவ் இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டை வந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அது வந்து டைஜஸ்டிவ். அது நம்ம சாப்பிடக்கூடிய காம்ப்ளெக்ஸ் காம்போனன்ட்ஸை வந்து பிரேக் பண்ணி அதில் இருந்து நியூட்ரியன்ஸை வந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த டைஜஷன் அப்படின்றது. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 34க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35, which of the following is not correct with respect to formative assessment? Formative assessment பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன், it is to be reported in every quarter of report card. அதாவது இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு குவார்ட்டர் ஆஃப் டைம்லையும் நம்ம வந்து ரேங்க் கார்டில் வந்து ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு கிளாஸ் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு கொஸ்டின் செஷன் மாதிரியோ ஒரு குவிஸ் மாதிரியோ ஏதாவது ஒரு டிஸ்கஷன் மாதிரியோ வச்சு அந்த லேர்னிங் எவ்வளோ அளவுக்கு குழந்தைங்களுக்கு போயிருக்கு, அதில் ஏதாவது கேப்ஸ் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இட் இஸ் எ டைப் ஆஃப் டயக்னோஸ்டிக் டெஸ்ட். ஸோ அதில் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணி ரிப்போர்ட் கார்டில் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அந்த ரிப்போர்ட் கார்டில் மென்ஷன் பண்ணுறது வந்து எந்த இதில் வரும் அப்படின்னா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வரும். ஸோ இந்த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்ன, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்ன அப்படின்றத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் த டீச்சர் இன் டேக்கிங் டைம்லி ஆக்ஷன் ஃபார் என்ஹான்சிங் லேர்னிங். ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து லேர்னிங்கை வந்து நல்லா கரெக்டாக வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு, கரெக்டான ஆக்ஷனை வந்து எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து
அவங்க ஒரு டியூரிங் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் பார்க்கும்பொழுது டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா அதே டைமில் அவங்களுக்கு அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறது. அதான் வந்து செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பாசிட்டிவானது. தேர்ட் ஒன், இட் இஸ் மானிட்டர் டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்ரஸ். அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு, அவங்களோட லேர்னிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ இதுவுமே வந்து கரெக்ட் தான். லாஸ்ட் ஒன், எனி இன்ஃபர்மேஷன் ஆன் லேர்னிங் ஆஃப் சைல்ட் கேன் ஹெல்ப் இன் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் குழந்தைங்களை பற்றி கிடைக்கக்கூடிய எந்த ஒரு தகவலும் அவங்களோட கற்றலுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது அப்படின்றது. ஸோ இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ எது வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னா, இதை வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது ரிப்போர்ட் கார்டில் ஒவ்வொரு குவார்ட்டர் ஆஃப் டைம்லையும் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அது வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கூடியது. ஸோ அப்படி பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 35க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. Next question number 36. Smitha wanted to sensitize her learners about gender disparity and stereotypes related to work. What should Smitha choose to do in her class from the following suggestions? ஸ்மிதா அப்படின்ற அந்த டீச்சர் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜெண்டர் டிஸ்பாரிட்டி ஸ்டீரியோடைப்ஸை பற்றி அதை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை வந்து கலைக்கணும், அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எந்த மாதிரியான ஒரு சஜஷன் வந்து, அதாவது கீழே கொடுத்துருக்க 4 சஜஷன்லேருந்து எதை வந்து ஸ்மிதா வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்டீரியோடைபிக்கல் மாடல். ஸ்டீரியோடைபிக்கல் மாடல்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ அவங்க சென்சிடைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது அந்த ஸ்டீரியோடைபிக்கல் இதை தான். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு மாடலை கொண்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்காது. செகண்ட் ஒன், ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் கார்ட்ஸை ஷோ பண்ணுறது. ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து எந்த கனெக்ஷனும் இருக்காது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது. தேர்ட் ஒன், ஆஸ்க் ஒன்லி பாய்ஸ் டு ஸ்வீப் த கிளாஸ் ரூம் ஒன்லி. அதாவது பாய்ஸ் மட்டும் கிளாஸ் ரூமை வந்து பார்த்துக்கணும், இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டீரியோடைப் தான், ஒருத்தவங்களுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஸோ இதுவுமே வராது. லாஸ்ட் ஒன், இன்வைட் ஸ்டூடெண்ட்ஸ் மதர் டு கிளாஸ் ஹூ இஸ் அன் ஆட்டோ டிரைவர். அதாவது யாரோட அம்மா வந்து ஆட்டோ டிரைவராக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற மாதிரி, ஒரு ஈக்குவாலிட்டி, எந்த ஒரு ஜெண்டர் டிஸ்பாரிட்டியும் ஸ்டீரியோடைப்ஸும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து காமிக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளை வந்து கூப்பிட்றாங்க. அதை வந்து ஆட்டோ டிரைவர்னு இல்லை, சப்போஸ் இப்போ ஹவுஸ் ஹோல்டிங் இல்லாட்டி குக்கிங் பண்ணுற ஒரு மேல், அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு ஒரு மியூச்சுவல் இது இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 36க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. Next question number 37. Smayan of class 5th usually does not do his given class work. The best measure to address the situation would be to. கிளாஸ் 7ல் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்மயான் அப்படின்றவங்க அவங்களோட ஒர்க்கு, கிளாஸ் ஒர்க், நம்ம கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்கை வந்து சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றது கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், டாக் டு ஹிம் டு ஃபைண்ட் ஹிஸ் டிஃபிகல்ட்டி அண்ட் அட்ஜஸ்ட் கிளாஸ் ஒர்க் அக்கார்டிங்லி. அதாவது அந்த பையன்கிட்ட பேசி அவனுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, கஷ்டம் இருக்குது, என்ன ரீசன் அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவனுக்கு வந்து கொடுக்குறது. செகண்ட் ஒன், மேக் அனதர் சைல்ட் ஹெல்ப் கம்ப்ளீட் ஹிஸ் கிளாஸ் ஒர்க். அதாவது இன்னொரு குழந்தைகிட்ட வந்து சொல்லி அவனுக்கு ஹோம் ஒர்க் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறது. இன்னொன்று என்னென்னா, அவங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசி அவனுக்கு ஏதாவது ஒரு கவுன்சில் மாதிரி கொடுக்குறது. லாஸ்ட் ஒன், அவனுக்கு வந்து ஏதாவது அல்டர்னேட்டிவாக ஈஸியான ஹோம் ஒர்க்காக கொடுக்குறது. ஸோ இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அந்த பையன்கிட்ட பேசி அதுக்கான காரணம், டயக்னோசிஸ் மாதிரி அந்த பையன்கிட்ட பேசி எதுக்காக வந்து செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் ஒர்க்கை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 37க்கு ஆன்சர் வில் பி ஆப்ஷன் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38. முஸ்கான் ஆர்கனைசர் a debate on the topic use of diesel vehicles in transportation should be prohibited. What is the purpose of organizing this debate by Muskan in classroom? முஸ்கான் அப்படின்றவங்க ஒரு டாப்பிக்கில் டிபேட் பட்டிமன்ற மாதிரி வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து போக்குவரத்துக்கு வந்து டீசலை பயன்படுத்துறது தடைப்படுத்தப்படணும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது எந்த நோக்கத்தில் முஸ்கான் வந்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், he wants to sensitize students on the need to ban diesel vehicles completely in transportation. அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டீசல் வெஹிக்கல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ணணும், தடை பண்ணணும் அப்படின்றதுக்காக மாணவர்களை வந்து தயார் பண்ணுறதுக்கு பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், இட் வுட் ஹெல்ப் இன் நோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வியூஸ் அண்ட் கரெக்டிங் தம். அதாவது இந்த மாதிரி டாபிக் வந்து குழந்தைங்க இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட ஐடியாஸ் வியூஸ் என்ன,
பார்த்துட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணுறது. தேர்ட் ஒன்ஸ் he wants to sensitize students on advantages of using modern vehicles. இதை தவிர்த்து அடுத்த நெக்ஸ்ட் இதில் வந்து மாடர்ன் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறதுல குழந்தைங்களை வந்து சென்சிட்டைஸ் பண்ணுறது, அதுக்காக வந்து இது பண்ணுறது. லாஸ்ட் ஒன், இட் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அப்ரிஷியேட்டிங் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் திஸ் இஷ்யூ. அதாவது என்ன அப்படின்னா குழந்தைங்க வந்து இந்த நோக்கத்தில் மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதாவது பிரெயின் ஸ்டோமிங் பண்ணுறது, என்னென்னலாம் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டாபிக் இருக்குன்னா அதுக்கு மாற்றுதெல்லாம் நம்ம வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸை வந்து யோசிக்கக்கூடிய ஒரு இதுக்கு குழந்தைங்களுக்கு உதவி செய்யும் இந்த டாபிக், இந்த ஆக்டிவிட்டி அப்படின்றது. ஸோ இது பெஸ்ட்டாக எது இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் குழப்பறது எதுவாக இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவில் திங்க் பண்ண வைக்கும். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் குழந்தைங்க வந்து திங்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நல்ல க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து தோணும். எப்படி வந்து நம்ம இந்த டீசல் யூஸ் பண்ணாமல் வேறு என்ன மாதிரிலாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு உருவாகும். ஸோ கொஸ்டின் நம்பர் 38க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 39, மேப்பிங் ஸ்கில்ஸ் இன் இவிஎஸ் ஹெல்ப் டெவலப். இவிஎஸ்ல மேப்பிங் பண்ணுற அந்த ஸ்கில் வந்து எதை டெவலப் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ராயிங் லேண்ட்ஸ்கேப்ஸை ட்ரா பண்ணுறது வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிடையாது. ஏன்னா மேப்பிங்கில் சில லொக்கேஷன்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்ஸை மட்டும் ட்ரா பண்ணுறதுக்கு கிடையாது. செகண்ட் ஒன், ப்ரெடிக்டிங் அண்டு கால்குலேட்டிங். ப்ரெடிக்ட் பண்ணுறது, கணிக்கிறது, கால்குலேட் பண்ணுறது, இது வந்து இருக்காது மேப்பிங்கில். தேர்ட் ஒன், ரெக்கார்டிங் ஸ்கில், ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா மேப்பிங் அப்படின்றப்ப அந்த பிளேசஸ் எல்லாம் குறித்து வைக்கிறோம், ஸோ அப்போ அது ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ ரெக்கார்டிங் ஸ்கில் அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு பிளேசஸையும் லொக்கேட் பண்ணக்கூடிய அந்த பொசிஷன்ஸ், எங்கே வந்து ஒவ்வொரு பிளேஸோட, இப்போ குஜராத்னா எங்கே, தமிழ்நாடுனா எங்கே, கேரளானா எங்கே, கர்நாடகானா எங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு இல்லாட்டி மவுண்டேஷன்ஸோட ஒவ்வொரு பிளேசஸ் எங்கே, ஹிமாலயா எங்கே இருக்குது, ஸோ அந்த மாதிரியான பிளேசஸோட பொசிஷன் எங்கே அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பிளேசஸோட பொசிஷனை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை டெவலப் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 39க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 40, the integrated nature of EVS helps to. EVS ஓட அந்த integrated nature எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், ரெடியூஸ் த கரிக்குலம் லோட் அண்ட் இன்ட்ரோடியூஸ் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ். அதாவது கரிக்குலம் லோடை குறைச்சி ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன், கரிக்குலம் லோடை ரெடியூஸ் பண்ணுறது அண்ட் குழந்தைங்க வந்து மீனிங்ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறதுக்கு. தேர்ட் ஒன், சைல்டு சென்டர்ட் அப்ரோச்சை வந்து ஃபாலோ பண்ணணும், லார்ஜ் நம்பர் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ஒன், லேர்ன் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ப்ரொவைடட். ஸோ இதில் எல்லாருமே பார்த்த உடனே எதை கிளிக் பண்ண போவீங்க அப்படின்னா ஃபாலோ சென்டர்ட் அப்ரோச், சைல்டு சென்டர்ட் அப்ரோச் இருக்கிறத கிளிக் பண்ண போவீங்க. ஸோ அது வந்து கிடையாது, தேர்ட் வராது. ஏன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் கான்செப்ட்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா இன்டெகிரேட்டட் நேச்சர் அப்படின்றப்போ குழந்தைங்களுக்கு கம்மியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் புரியக்கூடிய வகையிலையும் இருக்கும்பொழுது லார்ஜ் நம்பர் ஆஃப் கான்செப்ட்ஸ் வந்து நம்ம வந்து வைக்க முடியாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வராது, ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஃபர்ஸ்ட்டு ரெண்டு, ரெடியூஸ் த கரிக்குலம் லோட் அண்ட் இன்ட்ரோடியூஸ் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ். பர்டிகுலர் டாபிக்ஸ் மட்டும், இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ், ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் பர்டிகுலராக இதுதான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ். ஸோ இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் மேனரில் கரிக்குலம் லோடு கம்மியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அது வந்து அவங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக புரிகிற வகையில், கற்றுக்கக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ அதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 42க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 41, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ ப்ரோட் இண்டிகேட்டர் ஆஃப் இவிஎஸ் அசஸ்மெண்ட். இவிஎஸ் அசஸ்மெண்ட்டில் வந்து ப்ரோட் இண்டிகேட்டர், ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பிடக்கூடிய கருவி என்ன அப்படின்றது. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கோஆப்ரேஷன், கன்சர்ன் ஃபார் ஜஸ்டிஸ், கன்சர்ன் ஃபார் ஈக்வாலிட்டி, கான்செப்ட் மேப்பிங். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் மேப்பிங் அப்படின்றது குழந்தைங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, லைக் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரோட் இண்டிகேட்டர் எது கிடையாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் மேப்பிங் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 41க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42, there is a paragraph in class 5th EVS textbook based on A. Biruni's observation of construction of ponds in India some 1000 years ago. What would be the purpose of including this paragraph? அதாவது EVS 5th standard bookல ஒரு
ஹிஸ்டாரிக்கல் இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஏ பிரோனிஸ் அப்சர்வேஷன் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாண்ட்ஸ் இந்தியாவில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாண்டோட கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி இது பண்ணியிருக்காங்க. அது யாரோட அப்சர்வேஷன்ஸ் கீழே அப்படின்னா ஏஐ பிரோனியோட அப்சர்வேஷன் கீழே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டெக்ஸ்ட் புக்கில் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் லேர்னர்ஸ் டு ஐடென்டிஃபை சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் லேர்னர்ஸ் டு இம்ப்ரூவ் தேர் ரெக்கார்டிங் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். அதாவது குழந்தைங்கிட்ட வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் அப்சர்வேஷன்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறதை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் லேர்னர்ஸ் டு அப்ரிஷியேட் டெக்னாலஜி ப்ரெசன்ட் இன் இந்தியா சம் 1000 years பேக். அதாவது இன்னளவுக்கும் அந்த டெக்னாலஜியை பற்றி பேசுகிறாங்க, அந்த டெக்னாலஜியை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக, அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஹெல்ப் பண்ணுறது, அதை பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இது பெஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் லேர்னர்ஸ் டு அப்ரிஷியேட் த ரோல் ஆஃப் எவிடன்ஸ் இன் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எவிடன்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு சில தடங்கள், இந்த ஒரு சில ஆயுதங்கள், நம்ம நிறைய ஆராய்ச்சி எல்லாமே வந்து கேள்விப்படுறோம். ஸோ அது எல்லாமே ஹிஸ்ட்ரியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில எவிடன்ஸ் சாட்சிகள். ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான நியூஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எது கரெக்டாக இருக்கும், எது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சி வந்து கரெக்டாக இருக்கும். சி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டி ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இட் ஹெல்ப்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் லேர்னர்ஸ் டு ஐடென்டிஃபை சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. அதாவது சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, நமக்கு ஹிஸ்ட்ரியில் இருந்து கிடைக்கக்கூடிய நிறைய தகவல்கள் அதையுமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா பி ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா இந்த ஹிஸ்ட்ரியில் இருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் அதை எப்படி வந்து அவங்க கண்டுபிடிச்சு அதை வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்ற, அதை வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி, அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஹிஸ்ட்ரியில் அது கிடைக்கக்கூடிய இதுவுமே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு எவிடன்ஸ். ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 42க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. Next question number 43. With over 50 students in her class, Vani wants to engage them in an activity which involves maximum number of senses to enhance learning. Which of the following activities will be suitable for this purpose? அதாவது ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வாணி அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணணும். எந்த மாதிரி அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சென்சஸ் டு என்ஹான்ஸ் லேர்னிங். ஒரு லேர்னிங்கை வந்து நல்ல எஃபெக்டிவான லேர்னிங் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் அவங்கள என்கேஜ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி கீழே கொடுத்துருக்குற 4 ஆக்டிவிட்டியில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த நாளில் எந்த ஆக்டிவிட்டி வந்து அவங்களோட நோக்கத்தை நிறைவேற்றும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இன்வைட்டிங் ரிசோர்ஸ் பர்சன் from community to demonstrate their skills. நம்ம ஒரு குழுவில் இருந்து வர சொல்லி அவங்கள வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வச்சு அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இது பண்ண சொல்கிறது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டாக இருக்காது. செகண்ட் ஒன், குரூப் டிஸ்கஷனை வந்து என்கரேஜ் பண்ணுறது. தேர்ட் ஒன், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணி ஏவி மெட்டீரியல், அதாவது ஆடியோ வீடியோ அந்த ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வந்து டீச் பண்ணுறது. லாஸ்ட் ஒன், ஃபீல்டு ட்ரிப்பை வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு பிளேஸுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறது. இதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபோர்த் ஒன். அது மட்டும் இல்லாமல் கன்ஃபியூஸ் ஆகிறது, நிறைய பேர் வந்து குரூப் டிஸ்கஷனை வந்து நினைப்பீங்க. ஸோ அது வந்து வராது. என்கரேஜிங் குரூப் டிஸ்கஷன் வராது. ஃபீல்டு ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி நம்ம அதில் எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வால்வ் பண்ணலாம், ஆக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சென்சஸ், நம்மளோட சென்சஸ், ஐம்புலன்கள், பார்க்குறது, பேசுறது, கேட்குறது, அந்த மாதிரி உணர்றது. ஸோ அந்த மாதிரியான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சென்சஸை வந்து இன்வால்வ் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 43க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44.
Why does ICURA encourage her learners to read newspaper and magazines in EVS? அதாவது ஐக்யூரா வந்து இவிஎஸ்ல நியூஸ் பேப்பரையும் மேகசின்ஸையும் ஏன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ரீட் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், தீஸ் ஆர் என்டர்டெய்னிங் ரிசோர்ஸஸ் அவைலபிள். நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஜாலிக்காக வந்து தான் அந்த நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் எல்லாமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கிடையாது, என்டர்டெயின் பண்ணுறதுக்காக கிடையாது. அது மூலயமா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கெயின் பண்ணுறது, அதோட நம்ம வந்து என்விரான்மெண்ட்டோட ரியல் லைஃபோட வந்து ஒரு இன்ட்ராக்ஷனோட ஒரு ரிலேஷனோட இருக்கிறது. ஸோ செகண்ட் ஒன், இட் ஹெல்ப்ஸ் லேர்னர்ஸ் டு என்கேஜ் வித் த ரியல் வேர்ல்டு. ரியல் வேர்ல்டோட என்கேஜாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன நடக்குது, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நடக்குது, என்னென்ன மாதிரியான ஆக்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, முன்னேற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அப்டேட்டடில் வந்து இருக்கிறது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். தேர்ட் ஒன், ஹெல்ப் லேர்னர்ஸ் டு பிகம் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்காக நியூஸ் பேப்பரையும் மேகசின்ஸையும் ரீட் பண்ண சொல்கிறது கிடையாது. காம்படேட்டிவ், போட்டியாளர்களாக வர்றதுக்காக வந்து அதெல்லாமே வாசிக்க சொல்கிறது அப்படின்றது அதுக்குமே கிடையாது. நம்ம ரியல் லைஃபோட நம்மளோட என்விரான்மெண்ட்டோட நம்ம என்கேஜாக இன்டர்ரிலேட்டடாக இருக்கிறதுக்காக தான் அந்த நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் எல்லாமே ரீட் பண்ண சொல்கிறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 44க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45, கொஸ்டினிங் அஸ் ஏ ஸ்ட்ராட்டஜி இன் டீச்சிங் லேர்னிங் ஆஃப் இவிஎஸ் இஸ் யூஸ்டு ஃபார். இதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இவிஎஸ்ல கொஸ்டினிங் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ஒரு டெக்னிக் வந்து எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, செகண்ட் ஒன் அட்டென்ஷனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு, தேர்ட் ஒன் ப்ரொமோட்டிங் அதரன்ஸ் டு ரூல்ஸுக்காக நம்ம வந்து கொஸ்டினிங் இது பண்ணுறது, லாஸ்ட் ஒன் கியூரியாசிட்டி, கிளாஸ் ரூமில் கியூரியாசிட்டி ஆர்வத்தை வந்து உருவாக்குறதுக்கு. ஸோ கொஸ்டினிங் அப்படின்றம நம்ம கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க வைக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்கிட்ட அந்த ஒரு ஆர்வம், இந்த கேள்விக்கு எந்த பதிலாக இருக்கும், இது எதோட ரிலேட்டடாக இருக்கும். இப்போ ஃபுட்டில் வந்து காம்போனன்ட்ஸில் அதில் ஒவ்வொரு இதை நியூட்ரிஷன்ஸ் பற்றி பேசுகிறீங்க, இல்லாட்டி பிளான்ஸை பற்றி பேசுகிறீங்க, வெஜிடேபிள்ஸ் இந்த மாதிரி பேசும்பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் என்னென்ன மாதிரி இது வரும். ஸோ ஒரு இதில் நீங்கள் ஓப்பன் கொஸ்டின்ஸ் கேட்கும்பொழுது மல்டிபிள் வே ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து நிறைய உருவாகும். அப்படி பார்க்கும்பொழுது கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக தான் அந்த கொஸ்டினிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 45க்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 4 வில் பி த பெஸ்ட் ஆன்சர். ஸோ இது வந்து இவிஎஸ் பெடகாகியில் ஒரு ப்ராக்டிஸ்க்காக வந்து நம்ம 45 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் 3 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து நம்ம பெடகாகி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். உங்களுக்கு பெடகாகி இவிஎஸ்லேருந்து மொத்தம் இவிஎஸ் அப்படின்றப்போ 30 கொஸ்டின்ஸில் பெடகாகி ரிலேட்டடாக வரக்கூடியது 15 கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு பெடகாகியில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, எந்த மாதிரி கான்செப்டில் எப்படி எந்த வேல வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை பார்க்குறவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பார்க்கும்பொழுது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிடிபி ரிவிஷன் வீடியோ வந்து கேட்டிங்க. ஸோ நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகலை, கொஞ்சம் தான் ப்ரிப்பேர் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் கம்ப்ளீட் நோட்ஸ் வந்து நான் ரிவிஷன் நோட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட முடியல. ஸோ சப்போஸ் நோட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நான் அது நோட்ஸாக மட்டும், அதாவது ரிட்டன் நோட்ஸாக மட்டும் நான் டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.